இந்த பாரா பாயாசம் அம்மா செஞ்சது. ஓகே. செம ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹே, பாயாசம் சூப்பரா இருக்கியா? ஒன்னு சொல்லவா? இப்படி ஒரு அம்மா அக்காலாம் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஆக்சுவலா சொல்ல போனா நீ ரொம்ப லக்கி தான். ஆமா, உன் வீட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் இப்படிதான் ரிசீவ் பண்ணுவாங்களா? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் நீ ஒன்னாடி, நீங்க வேற. ஆக்சுவலா வீட்டில் எல்லாருக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட எல்லாம் ஓகே தான் வச்சுக்கேன். என்ன ஓகே? என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறா. எதுக்கு ஓகே சொல்லுவாங்க? நம்ம கல்யாணத்துக்கு தாண்டி 2 நாள் முன்னாடி சொல்லிட்டேன். நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் அக்காட்ட சொன்னேன், அப்புறம் தான் அம்மாட்ட சொன்னேன். அப்பாட்ட சொல்றதெல்லாம் நாட்டில்னு வச்சுக்கேன். அக்கா அம்மா அவங்களுக்குலாம் ஓகேனாலே அப்பா கிட்டத்தட்ட ஓகே தான். ஸோ எஸ் தான். ஹே, லூசா நீ? என்ன? நீ ஏன் கிட்ட முதல்ல கேட்டு இருந்திருக்கணும். எதுக்கு நீ கேட்கணும்? எனக்கு உனக்கு பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். அப்புறம் கேட்கணும். எனக்கு உன்னை பிடிக்கும் தான், ஆனா நீ என்கிட்ட கேட்டு இருந்திருக்கணும்ல. இப்பதான் உனக்கு என்ன பிடிக்கும் தெரியும்ல, அப்புறம் என்ன ஃப்ரீயா போடு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஒருத்தரை பிடிக்கிறதுக்கும் லவ்வுக்கு கல்யாணத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன எனக்கு புரியல. நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் பாரி. ஐ மீன் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்க. உனக்கு புரியுதா புரியலையா? என்னை பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன இந்த ஓவரா பேசிட்டே போற? இப்ப என்ன எல்லாரும் மாதிரி உன் மேல வந்து கட்டி பிடிச்சுட்டு உன் விரல முதலத்தை போட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரியாது. நமக்குள்ள இப்படி ஃபார்மாலிட்டிஸ். இப்பவும் எனக்கு உன்னை பிடிக்கும் பாரி, பட் ஃப்ரெண்டா. ஃபியூச்சர் எப்படி போகுதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நீ இப்படி வீட்ல சொன்னது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமா, வருஷ கணக்கா பேசிட்டு போறோம். வார்த்தையில தான் எதிர்பார்ப்பாங்களா? மடக்கு. என்னது மட? என்னது மடக்கு கொடுக்க? என்ன உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா? நான் எப்போ உங்க கூட ஐஸ்கிரீம் பார்லர் வந்தாலும் எனக்கும் சாக்லேட் கேரமல் பார் தான் சேர்த்து ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா அதான் உனக்கு பிடிக்கும். எனக்காச்சும் ஒரு நாள் எனக்கு என்ன பிடிக்கும் கேட்டிருக்கியா? சரி, அதை விட எப்ப ஹோட்டல் போனாலும் எனக்கும் சேர்த்து பிரான் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா அதான் உனக்கு பிடிக்கும். இப்பவும் நீ அதே தான் பண்ணிருக்க பாரி. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது தப்பு இல்ல. எனக்கும் அந்த எண்ணம் இருக்கு.